வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் அண்ணாமலையோட வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்க போகிறாங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலை 2020 தமிழக பாஜகவோட மாநில துணைத் தலைவராக என்னைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரோ அன்னையிலேருந்தே அண்ணாமலை அப்படி அண்ணாமலை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமலாலயம் பார்த்திங்கன்னா கமலாலயமும் வார் ரூமும் அண்ணாமலையை பயங்கரமாக ஒரு ஹீரோ மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் தலைவரானார். தமிழ்நாடு பாஜகவோட தலைவரானதுக்கப்புறம் அது ஒரு 2-3 மடங்கு பெருசாச்சு. வார் ரூம்னு ஒன்று அமைச்சு அண்ணாமலை அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழ ஆரம்பித்தாங்க. சரி, இதெல்லாம் கூட நாம் விட்டுருவோம். ஏன்னா பாஜகவில் அண்ணாமலையை அப்படிலாம் ப்ரமோட் பண்ணால் தான் அந்த கட்சியும் வளரும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் அது நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகியிருக்கு, இது எதில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு படி மேலே போய் அண்ணாமலையை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக காட்டுறதுக்காக அவருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வச்சு படமாக எடுக்க போகிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியலைங்க. என்ன காரணம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு அண்ணாமலை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு அண்ணாமலை போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அண்ணாமலையை விட மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பரம்பரையே காவல்துறை பரம்பரை. என்கவுண்டர் பண்ணுறதுல என்னுடைய பரம்பரையில் மட்டும் இல்லை, என்னுடைய மிக மிக நெருங்கிய சொந்த உறவினர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த பொறுப்பில் காவல்துறையில் இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய நொட்டோரியஸ் பர்சன்லாம் பார்த்திங்கன்னா என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த காவல்துறையில் துப்பாக்கி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணுறது, அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த காக்கி சட்டையை பார்த்து அவனே சில பேர் பயப்படுவாங்க. எனக்கு காவல்துறை கையில் இருக்கிற துப்பாக்கியை பார்த்தும் பயம் கிடையாது, காக்கி சட்டையை பார்த்தும் பயம் கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஐயோ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோலாம் நான் கிடையாது. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, என்னுடைய பரம்பரையே இராணுவம் மற்றும் காவல்துறை பரம்பரை அப்படின்றதுனால நான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை நான் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னடா இது, அண்ணாமலை சாதாரணமாக ஒரு கவுன்சிலராக கூட தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை, குறிப்பாக அரசியல் வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை. இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிறாங்களே. அதுவும் காவல்துறையில் கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன். காவல்துறையில் கூட அவர் மிஞ்சி போனால் 9 வருஷம் தான் இருந்தார். அந்த 9 வருஷத்துலேயே அவர் ஒழுங்காக வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடுப்பி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உடுப்பியில் ஒரு பெண் குழந்தை 16 வயசு பெண் குழந்தை கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறதுக்காக போனப்போ அந்த பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அதனால் மனசு உடஞ்சி நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முகத்தில் பயங்கரமாக வேர்வை ஊற்றுது. முகத்தை நல்லா தொடச்சிக்கிட்டு மதுக்கர் ஷெட்டி என்னோட சீனியர், என்னோட ரோல் மாடல், அவர் இறந்து போயிட்டாரு. அதனால் நான் இனிமேல் காவல்துறையில் என்னோடய வேலையை பார்க்க விரும்பலை, அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜோதிமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்போதைய கர்நாடக மாநிலத்தின் துணை முதல்வரான டி சிவகுமார் அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக கடைசி அவர் பெங்களூரில் டிசிபியாக இருந்தார் நினைக்கிறேன். காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அண்ணாமலை அந்த விடுதியில் அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு அண்ணாமலை உடந்தையாக இருந்தார். அதனால தான் டி சிவகுமார் அண்ணாமலையை மிரட்டி உடனடியாக நீ ராஜினாமா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால தான் அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் ராஜினாமா பண்ணிவிட்டு பயந்து போய் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துட்டார் அப்படின்னு ஜோதிமணி அண்ணாமலை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து அண்ணாமலையோட வாழ்க்கை வரலாறை உண்மையிலேயே நீங்கள் படமாக எடுக்கிறதா இருந்தால் என்ன காரணத்துக்காக உண்மையில் அவர் ராஜினாமா செய்தார் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து உண்மையாக சொல்லுங்கள். அந்த 16 வயது பெண் குழந்தை உடுப்பியில் பாலியல் பலாத்காரம் செய்ததற்காகவா, அல்லது இன்னொரு காரணம் சொன்னார் மதுக்கர் ஷெட்டி, இவரோட சீனியர் மதுக்கர் ஷெட்டி இறந்து போயிட்டாரு, அதில் மனசு உடஞ்சி ராஜினாமா பண்ணாரா, அல்லது உண்மையிலேயே ஜோதிமணி சொன்ன மாதிரி டி சிவகுமார் மிரட்டினதுனால ராஜினாமா பண்ணாரா அப்படின்ற காரணத்தை தயவு செய்து இந்த திரைப்படத்தில் வச்சே ஆகணும். அப்படி வைக்கலன்னா நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். அதே போல் அண்ணாமலை ஐபிஎஸ் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், சரி அந்த புத்தகத்தை வாங்கி படித்து தொலைவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 800 ரூபாங்க.
அப்படி என்னதான் அவர் பெருசாக வாழ்க்கையில் சாதிச்சிட்டான்னு தெரில. அந்த புத்தகத்தோட ரேட்டு 800 நான் பார்த்தேன். 800 கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புத்தகத்தை வாங்கவே இல்லை. அந்த புத்தகத்தை படித்து பார்த்தா தான் தெரியும் இதில் எது உண்மை எது பொய், இன்னும் என்னென்னலாம் புழுவி இருக்காங்க அப்படின்றது அந்த புத்தகத்தை படித்து பார்த்தா தான் தெரியும். அதே போல் என்னுடைய மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சமீப காலமாக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை பாவம் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்த பையன்தான். நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஏன்னா அண்ணாமலையோட அந்த கரூர் அப்படின்ற ஊரில் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையன் படித்து 37 வயசுக்குள்ள ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக பொறுப்பெடுத்துக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே அது பாராட்டப்படக்கூடிய விஷயந்தான். அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அதே போல் பல மொழிகள் அண்ணாமலைக்கு தெரியுது. அதையும் நான் மறுக்கவே இல்லை. அதெல்லாம் உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். நான் அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு. அப்புறம் எம்பிஏ படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் ஏதோ சொன்னார், இன்னும் 2, 3 இதெல்லாம் படிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்காரு. அவருடைய படிப்பையெல்லாம் நான் குறைய சொல்லலை. அதே மாதிரி குறைந்தபட்சம் 20,000 புத்தகம் அவர் படிக்கலைனா கூட ஓரளவுக்கு புத்தக வாசிப்பு பழக்கம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் நான் கவனிச்சிருக்கிறேன். சரி, பையன் வாழ்க்கையில் வளர்ந்து நல்லா பெரிய ஆளாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக இப்போலாம் நான் சமீப காலமாக அண்ணாமலையை என்னோடய சேனலில் நான் விமர்சனம் பண்ணுறதே சுத்தமாக நிறுத்திட்டேன். ஆனால் அண்ணாமலையோட வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கடுப்பு வரதான் செய்யுது. யாரோட வாழ்க்கை வரலாறை படமாக எடுப்பாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சாதித்தவங்களோட வாழ்க்கை வரலாறு தாங்க படமாக எடுப்பாங்க. என்றைக்குமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, வரலாறு அப்படின்றது தோத்தவனுக்கு கிடையாது, வாழ்க்கையில் ஜெயித்தவனுக்கு மட்டும்தான் வரலாறு. அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை காவல்துறையிலே 9 வருஷம்தான் இருந்தார். அரசியலில் ஏன்னா அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் வாழ்க்கையில் அதாவது கோவையில் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்றது வர்ற 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதிக்கு பிறகு தான் உண்மையிலேயே அண்ணாமலை ஹீரோவோ அல்லது ஜீரோவோ அப்படின்றது இந்த 4ஆம் தேதி தான் தெரியும், ஜூன் 4ஆம் தேதி. அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை சாதாரண ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை. அதுக்குள்ளே அண்ணாமலை வச்சு படம் எடுக்க போகிறத நினச்சி எனக்கு உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி, இப்போ அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் காவல்துறையில் இருந்தப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றதுல ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இவர் டிசிபியாக இருந்தப்போ குமாரசாமி லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன். நீங்கள் குமாரசாமி அப்படின்னாலே இந்த மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. குமாரசாமி லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரேணுகையான்னு நினைக்கிறேன். அந்த ரேணுகையா அப்படின்ற ஒரு ஏட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு பெண், அந்த பெண் பார்க்குறதுக்கு நல்லா படித்த பொண்ணு மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. அந்த பொண்ணு ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்குள்ளே நுழையுது. என்ன விஷயம் தெரியல, அங்கே இருந்து அந்த ஏட்டு ரேணுகையா அந்த பெண்ணை கழுத்தை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இழுத்து அடித்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அடிச்சுக்கிட்டே வெளியில் ரோடு வரைக்கும் கொண்டு ரோட்டில் அடி அடின்னு அடிக்கிறார். அதுக்கு பிறகு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அண்ணாமலையை உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தமிழ்நாட்டுக்கு தான் வந்ததுன்னு நினைக்காதீங்க. அவர் காவல்துறையில் இருக்கும்போதே மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மீடியா மேனியா அப்படின்றது அவருக்கு காவல்துறையில் இருக்கும்போதே இருந்திருக்குது. பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் இந்த மீடியாவில் பேட்டி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்குறேன் நான். ஆனால் இவர் உட்காந்து கூலாக பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி குரலை எல்லாம் உயர்த்தியெல்லாம் பேசலை, ரொம்ப பயந்து பயந்து தான் பேசுகிறாரு. பேசும்போதே அவரோட முகத்தில் வேர்வை வடியுது, அப்படியே முகத்தை தொடச்சி தான் பேசுகிறாரு. அதில் ஏதோ கன்னட மொழியில் ஏதோ டப்புடு டுப்புடுன்றாரு. நமக்கு அந்த கன்னட மொழி தெரியல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாரு. எனக்கு சத்தியமாக கன்னட மொழி 1% கூட எனக்கு தெரியாது, புரியாது. இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே போல் இவர் கர்நாடக மாநிலத்தில் காவல்துறையில் இருந்த வரைக்கும் இவர் எந்தெந்த ஸ்டேஷனுக்கெலாம் இவர் எந்தெந்த ஸ்டேஷன்லாம் இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருக்கோ அந்த ஸ்டேஷன்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்குது. உதாரணமாக இவர் காவல்துறை எஸ்பியாக இருக்கும்போது உடுப்பியில் ஒரு பெண் குழந்தை பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மாதிரி பல தவறுகள் இவர் கர்நாடக மாநிலத்தில் காவல்துறையில் இருக்கும்போது நடந்திருக்கு. உண்மையிலேயே குற்றவாளிகள் இந்த அதிகாரி ரொம்ப பயங்கரமானவர்ப்பா, இவர் கையில் மட்டும் நம்ம பிடிபட்டால் நம்மளை தோலை உரித்து தொங்க விட்டுருவாங்க அப்படின்ற பயம் இருந்தது அப்படின்னா சத்தியமாக குற்றமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் உயர் பதவியில் இருந்த வரைக்கும்
அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, பல குற்ற சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்ன சாதிச்சாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு தெரில. அதே போல் இந்த அண்ணாமலையை புகழ்வாங்கள்ல சில யூடியூப் சேனல்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மீடியாக்கெல்லாம் அண்ணாமலையை புகழ்ந்து போடுவாங்களே, அதில் வந்து செம காமெடி இருக்கிறதுலே அதுதான் செம காமெடி. அண்ணாமலை ஒரு குடை ஒன்றை பிடிச்சிக்கிட்டு மழை நேரத்தில் நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு அப்புறம் ஒரு லாரியை பிடிச்சி தள்ளி விட்றாரு. இதை விட எக்ஸ்ட்ரீமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழை தண்ணி அப்படியே தேங்கி இருக்குது. அந்த மழை தண்ணியை அப்படியே ஜம்ப் பண்ணி எகிறி குதிக்கிறாரு. இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று போட்டு அண்ணாமலை வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி, அண்ணாமலை வந்து ரொம்ப சிம்பிளான ஆள். எது சிம்பிளான ஆள்னா, அந்த கொடையை பிடிச்சிட்டு அந்த மழையில் நடக்கிறது, அந்த மழை தண்ணியை ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் ஒரு லாரி வந்து அந்த தண்ணியில் சிக்கிக்குது. அந்த லாரியை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாரு. பாருங்க அண்ணாமலை வந்து எவ்வளோ பெரிய ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் வந்து இந்த லாரியை பிடிச்சி தள்ளி விடுறாரு, கொடையை பிடிச்சி மலையில் நடந்து வர்றாரு, அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கிறத வந்து ஜம்ப் பண்ணுறாரு. இதையெல்லாம் ஒரு பெரிய ஹீரோயிசமாக போட்டு காட்டுறாங்க இந்த மீடியாலேயும் இந்த யூடியூப் சேனல்லையும். இவ்வளோ நாள் யூடியூப் சேனல்லையும் வார் ரூம்லேயும் மீடியாலேயும் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா ஒரு கட்டமாக ஒரு படி மேலே போய் அண்ணாமலையோட ஹீரோயிசத்தை வச்சு படமாகவே எடுக்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து தாங்கிக்கவே முடியல. அதே போல் இவர் கவுன்சிலரை கூட சாதிக்கலை, எம்எல்ஏவை கூட வரலை, இப்போ எம்பியாக எலெக்ஷனில் நின்றுருக்காரு. அந்த எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஜூன் 4ஆம் தேதி வரும்போது தான் என்ன விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருடைய படம் ஒருவேளை வெளியில் வந்தால், அதாவது இவருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வச்சு படம் எடுத்து அது வந்து தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னா சத்தியமாக நான் அந்த படத்தை போய் பார்க்கவே மாட்டேன். முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், அந்த படத்தை போய் பார்க்காதீங்க. அப்படி ஒன்றும் அவர் பெருசாக சாதிச்சிடல, சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரிங்க. அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறு வச்சு படம் எடுத்துருக்குறாங்க. அதனால் தயவுசெய்து உங்களோட டைமையும் உங்களுடைய காசையும் வந்து வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக கேன்வாஸ் பண்ணுவேன். அதுக்காக பிஜேபி வந்து என் மேலே கோவப்பட்டாலும் சரி, அதே போல் இந்த வார் ரூம்லேருந்து என்னை அசிங்கமாக திட்டினாலும் சரி, என்னோடய வீடியோவில் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து பச்சை பச்சையாக திட்டினாலும் சரி, சத்தியமாக அதுக்காக நான் கவலைப்படவே மாட்டேன். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப பெரிய காமெடி என்ன தெரியுமா? அண்ணாமலை வந்து இடுப்பில் பெல்ட்டு கட்டுறாருங்க. அந்த பெல்ட்டு கட்டுறத ஒரு பெரிய ஹீரோயிசமாக அதுக்கு ஒரு பாட்டு. தலையில் தொப்பி போகிறாரு, அது ஒரு பெரிய ஹீரோயிசமாக அதுக்கு ஒரு பாட்டு. அப்புறம் இந்த சைடு பேட்ச் இருக்குது பாருங்கள், அதை காமிச்சு அதுக்கு ஒரு பாட்டு. உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு வருதுங்க. ஏன் சிரிப்பு வருதுன்னா, முழுக்க முழுக்க காவல்துறை மற்றும் இராணுவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு நான். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும், எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த இராணுவ சீருடை தொங்கும், அந்த காக்கி சட்டை தொங்கும். பல பேரோட வீட்டில் வந்து துப்பாக்கி தொங்குறதே நான் வந்து பார்த்துருக்குறேன் நான். ஏன்னா வந்து அந்த இராணுவ கிராமத்தில் அந்த துப்பாக்கி இருக்கிறதுல ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அதிரமோ நான் இது துப்பாக்கி பிடிச்ச கை, ஆச்சா போச்சா அப்படியா இப்படியான்றாரு. இதில் என்னன்னா, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நெருங்கிய உறவினர் வந்து முக்கியமான ஒரு நொட்டோரியஸ் பர்சனை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அந்த என்கவுண்டர் பண்ணதுக்காக முன்னாள் முதல்வர்கள் கிட்டலாம் அவர் வந்து பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தான் நான். என்னுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இராணுவம், காவல்துறையை சேர்ந்தவங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு அண்ணாமலை வந்து இது வரைக்கும் பெருசாக யாரையும் என்கவுண்டர் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. அவர் பெருசாக காவல்துறையிலையும் எதையும் சாதித்த மாதிரி எனக்கு தெரியல. அரசியலில் அவர் இனிமேல் சாதிப்பாரா அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்கும். அதுக்குள்ளே அவருடைய வாழ்க்கையை வந்து மையப்புள்ளியாக வச்சு அதை ஒரு மைய கருத்தாக வச்சு படமாக எடுக்கிறேன் அப்படின்னும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வருது. எப்போ அண்ணாமலையோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து வாழ்க்கையில் நிறைய சாதிச்சு ஒரு 50-60 வயசு, 60 வயசு கூட அதிகம்தான் வச்சுக்கோங்களேன், ஒரு 70 வயசில் அவர் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் சாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு, ஆமாம் உண்மையிலேயே அண்ணாமலை வந்து ஒரு சாதனையாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு பொதுமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வச்சு படமாக எடுக்கணும். அநேகமாக அண்ணாமலையோட கதையில் வந்து நடிகர் விஷால் தான் நடிக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். சத்தியமாக நான் அந்த படத்துக்கு போய் தேட்டரில் போயிட்டு பார்க்க மாட்டேன். மற்றவங்களையும் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து கேன்வாஸ் பண்ணுவேன். இதுக்காக என் மேலே கோவப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நன்றி, வணக்கம்.